கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். அன்பானவர்களே, அன்றைக்கு யோசுவாவின் தலைமையில் இருக்கக்கூடியதான படை சத்துருக்களிடத்தில் சற்று தோல்விகளை அடைகிறது, பின்னடைவான ஒரு சூழ்நிலை. அதற்கு காரணம் ஆகான் என்றதான ஒரு மனிதன் யோசுவாவோடு இருக்கிறவன் தான். கர்த்தர் விலக்கின சாபத்தீடான அந்த பொருட்கள் மேலே இச்சித்து ஆசை வைத்து அதை எடுத்துக்கொள்கிறான். அது நிமித்தமாக இஸ்ரவேல் மக்களுக்கு அன்றைக்கு ஒரு தோல்வியான ஒரு சூழ்நிலை வருகிறது. அது நிமித்தம் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் மடிந்து விடுகிறார்கள். அந்த காட்சியை கண்ட யோசுவாவும் அவனோடு கூட இருந்தவர்களும் முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்கள். மிகவும் மனம் மடிவடைந்து நொந்து போகிறார்கள். ஆண்டவரே, இப்படி நடந்து விட்டதே என்று கவலை கலக்கத்தோடு இருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், அவர்கள் செய்த தவறின் நிமித்தமாகத்தான் இப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சு. யோசுவா, நீ எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது நியாயமல்ல என்ற அர்த்தத்திலே யோசுவாவை ஆண்டவர் எழுப்புகிறார். அன்பானவர்களே, அன்றைக்கு ஒருவன் செய்த தவறின் நிமித்தமாக அந்த ஒட்டுமொத்த படைகளுக்கும் தேசத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்தது. இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் அந்த ஒருவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டதுனால, ஒருவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் சாபங்களையும் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது நிமித்தமா நாம் முற்றிலுமாக ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம், முற்றிலுமாக நாம் விடுவிக்கப்பட்டு விட்டோம். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நமக்கும் சில நேரங்களில் வரக்கூடியதான சோர்வுகள், பலவீனங்கள், போராட்டங்கள், இப்படிப்பட்டதான விஷயங்கள் வரும்போது சோர்ந்து போய் நாம் ஓரிடத்தில் உட்காருகிறோம். அன்பானவர்களே, நாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சோர்ந்து போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தலைவனாக தலைவியாக வைத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை உறுதியாக பிடித்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து எனக்கான எல்லா காரியங்களையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அன்றைக்கு ஆகான் என்ற ஒரே ஒரு மனுஷனுடைய தவறின் நிமித்தமாக ஒட்டுமொத்த தேசத்துக்கு ஆபத்து வந்தது. அதே போல ஒரே ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒரே ஒருவருடைய சிலுவை மரணத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் தலை குனிவு அல்ல, தலை நிமிர்ந்து நடக்கிற வெற்றியின் வாழ்வு கிடைத்து விட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நானும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆகான் என்ற ஒரே ஒரு மனுஷனுடைய தவறு, ஆண்டவரே, ஒரு தலைவனுக்கு முகங்குப்புற விழுந்து கிடக்கிற அனுபவம் வந்ததுப்பா. அதே போல ஒரே ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே எங்களுக்கு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு சிலுவையில் மீட்டு கொடுத்து விட்டீர். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருக்குமே ஆண்டவரே ஒரு உயர்வையும் மேன்மையும் சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த தயவுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளும் வெற்றியின் நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.